வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கேன். நம்ம தமிழ் மொழியை பற்றிய காணொளிகள் போட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தமிழ் வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் உலக மொழிகளில் அது பரவி இருக்குது அப்படிங்கிறத. பொதுவாக தமிழில் பார்த்தீங்கன்னா கொடி பயன்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குது இல்லையா? இதே நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு கொடி இருக்கும். அவங்களுடைய நாட்டுக்கு ஒரு கொடி இருக்கும். அது பின்னால் எப்போ மன்னர்கள் காலமெல்லாம் அழிந்து ஒரு நாடாக உருவானுச்சு, அப்போ நாட்டுக்கு ஒரு கொடி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த கொடி அப்படிங்கிறது நம்ம தமிழில் இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சொல். ஆனால் வரலாற்றில் நம்ம பின்னோக்கி போகும்போது மன்னர்கள் காலத்தில் தமிழில் கொடி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதாகை. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் இருக்குல்ல, கட் அவுட்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம தமிழில் பதாகைன்னு சொல்லுவோம். இந்த பதாகை அப்படிங்கிற சொல்லு ஆரம்பத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படாகை. படாகைங்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்த சொல். அது பேச்சு வழக்கில் பதாகை, அதாவது டா தாவா மாறிடுச்சு, பதாகை அப்படின்னு தமிழில் மாறி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த பதாகை தான் ஆங்கிலத்தில் பேனர், ஃப்ளாக் அப்படின்னு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வழக்கம் போல் தமிழ்நாட்டில் இருந்தே தொடங்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ நம்ம கொடின்னு பயன்படுத்துகிறோம், ஆனால் வரலாற்றில் படாகை, பதாகைன்னு பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். அதாவது பழங்காலத்தில் அவங்களும் தமிழர்கள் தான், இப்போ மொழியால் மலையாளியாக மாறிட்டாங்க. ஸோ மலையாள மொழியில் அந்த கொடி, அதாவது ஃப்ளாக் ஆங்கிலத்தில், அந்த சொல்லுக்கு அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா பதாகா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்மளுடைய பழைய சொல். நம்ம படாகையிலேருந்து பதாகைக்கு வந்தோம்ல, அந்த பதாகா தான் மலையாளத்தில் இன்றைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆச்சரியமான ஒரு விடயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மற்றொரு பங்காளி மொழி அப்படின்னே சொல்லலாம். தமிழர்களோட பழங்காலத்தில் ரொம்ப தொடர்புடையவங்க தான். இன்றைக்கும் பங்களாதேஷ் மக்களை பார்த்தோன்னா நம்மளை தமிழர்கள் மாதிரியே இருப்பாங்க. ஸோ வங்காள மொழி, அதாவது பெங்காலி, வங்காள மொழியில் ஃப்ளாக், ஆங்கிலத்தில் ஃப்ளாக், அதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பட்டாக்கா, பத்தாக்கா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அது மற்றும் ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி ஒடியா கலிங்கத்து நாடு, ஒடியாவிலையும் பார்த்திங்கன்னா பத்தாக்கா, ஃபட்டாக்கா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்திய மொழிகள்லேயே நிறைய மொழிகளில் அந்த பதாகை ஃபத்தாக்கா, பத்தாக்கா அப்படின்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ தமிழுக்கு நெருக்கமாக இருக்குது பாருங்கள். அடுத்து நான் உலக மொழியில் தேடி பார்த்தேன். இப்போ உலக மொழிகளில் எத்தனை மொழிகளில் இந்த ஃபத்தாக்கா, பட்டாக்கா எப்படி மாறி இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது அப்படியே ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல, மைண்ட் ப்ளோவிங். அப்படியே தமிழ் மொழி எப்படி வேறு, அதாவது ஒரு மரமாக இருந்து எப்படி உலகம் ஃபுல்லாக அப்படியே கடன் கொடுத்துருக்கு சொற்களை அப்படிங்கிறத இதை வச்சே நாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உலக மொழிகளில் எந்தெந்த மொழியிலெல்லாம் இந்த ஃபட்டாக்கா, பத்தாக்கா, அதாவது நம்மளுடைய பதாகை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா யூரோப்பியன் லாங்குவேஜஸில் பார்த்துடலாம். முதல்ல ஐரோப்பிய மொழிகளில் இருக்கிற வார்த்தைகள், அதாவது கொடிக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இப்படியெல்லாம் ஒரு மொழி இருக்கா அப்படிங்கிறது தேடும் போது தான் எனக்கு தெரியுது. ஐரோப்பாவில் பாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்குது. அந்த மொழியில் பார்த்திங்கன்னா பண்டேரா, அதாவது நம்மளுடைய பதாகை அவங்க பண்டேரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேட்டலான், CATALAN, கேட்டலான் அப்படின்னு ஒரு ஐரோப்பிய மொழியில் பண்டேரா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோர்சிகன், ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கு இந்த மொழிகள்லாம் தெரியும். கோர்சிகனில் பார்த்திங்கன்னாலும் பண்டேரா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா GALICIAN, கலிசியன் அப்படிங்கிற ஒரு மொழியில் பண்டியரா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அதாவது பதாகை அதை பண்டேரா அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்டாலியன் மொழியில் பார்த்திங்கன்னா பண்டியரா, அதே தான் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மால்டிஸ், MALTAC, மால்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய மொழியில் பண்டேரா, அதே மொழி தான், அதே வார்த்தை தான். அடுத்து போர்ச்சுகீஸில் பார்த்திங்கன்னா பண்டேரா, பந்தேரா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ்லையும் அதே தான், பண்டேரா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஷியன் லாங்குவேஜஸ். இப்போ நம்ம கொடிக்கு ஏஷியன் லாங்குவேஜஸில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறையா இந்திய மொழிகளே கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒடியா, பெங்காலி, மலையாளம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஏஷியன் மொழிகளில் தான் வருது. அதே மாதிரி ஏசிய மொழிகளில் டர்க்கிஷ், டர்க்மேன், இது இரண்டு மொழிகள்லையுமே பார்த்திங்கன்னா
அந்த பதாகையை வந்து பைராக்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பதாகை, அவங்க பைராக். எப்படி சத்தம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட், அதாவது அரேபியன் நாடுகளில் என்ன மாதிரியாக சொற்கள் இருக்குது கொடிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியோட ஒத்து போகிற மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்சம் சத்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் தாங்க நம்ம பயன்படுத்துகிற மாதிரி அப்படியே இருக்குது. ஆஃப்ரிக்கனில் பார்த்திங்கன்னா அம்ஹாரிக்னு ஒரு மொழி இருக்குது, AMHARIC, அம்ஹாரிக்னு. அதில் பார்த்திங்கன்னா அப்படியே தமிழில் உள்ளது மாதிரியே. இப்போ ஏற்கனவே நம்ம தமிழ்லேருந்து பதாகை வந்து எப்படி பண்டேரான்னு மாறிச்சோ அவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களும் அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. பண்டியரான்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஆஃப்ரிக்கன் மொழி இருக்குது, அது பார்த்திங்கன்னா சிச்சேவா அப்படின்னு ஒரு ஆஃப்ரிக்கன் மொழி. அதில் வந்து எம்பெண்டேரா, அதாவது பண்டேராவுக்கு முன்னாடி ஒரு எம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ரிக்கன் மொழி இருக்குது, அது பார்த்திங்கன்னா கின்யர் ரவண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஐபண்டேரா, அந்த பண்டேராவுக்கு முன்னாடி ஐ போட்டுடுறாங்க, ஐபண்டேரா. அடுத்து பார்த்திங்கன்னா மற்றொரு ஆப்ரிக்கன் மொழி பார்த்திங்கன்னா வாஹிலி, அந்த மொழியிலையும் பெண்டேரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உலக மொழிகளில் அப்படியே இருக்குது. இந்த பதாகை வந்து பண்டேரா, பண்டீலா, பண்டேரா, ஐபண்டேரா இப்படி இருக்குது. அடுத்தது அஸ்ட்ரோனேஷியன் லாங்குவேஜஸ், அதாவது நம்ம இப்போ இந்த சோழர்கள்லாம் போனாங்கல்ல, இந்தோனேஷியா, ஃபிலிப்பீன்ஸ், இந்த மாதிரி பகுதிகளில் பார்க்க போகிறோம். ஃபிலிப்பீன்ஸில் வந்து நிறையா டயலெக்ட்ஸ், லோக்கல் மொழிகள் இருக்குது. நம்ம இந்தியாவில் எப்படி பல மொழிகள் இருக்குது அந்த மாதிரி. ஸோ செபுவோனா அப்படிங்கிற மொழியில் பார்த்திங்கன்னா பண்டேரா, அதே தான். அடுத்து ஃபிலிப்பினோ, அதாவது டகாலோன்னு நினைக்கிறேன், டகாலோவில் பார்த்திங்கன்னா பண்டீலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியன் பண்டேரா, இது வந்து இந்தோனேஷியன் பண்டேரா. ஃபிலிப்பீன்ஸ் டகாலோ பண்டீலா அப்படின்ட்டுருக்கு. அடுத்து ஜாவனீஸ், அதுவும் இந்தோனேஷியன் சிமிலர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மலேயில் வந்து பார்த்திங்கன்னா பண்டேரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த பதாகை இதுலேருந்து வந்தது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சூடானீஸ், அதுலேயும் பார்த்திங்கன்னா பண்டேரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னங்க அப்படியே தலையே சுற்றி போச்சு எனக்கு, என்னடா எல்லா மொழிகள்லையும் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதாகை தான் மலையாளத்தில் பதாகா, அதே வடமொழியில் வடக்க போனோம்னாக்கா ஒடியா அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா பத்தாக்கான்னு வருது. இந்த ஃபதாக்கா அப்படிங்கிறது தான் ஃப்ளாகா மாதிரி இருக்கும் போல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1851 தான் முதலாக ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளாக் அப்படின்னு உபயோகிக்கிறாங்க. இதுக்கு அதாவது இந்த வேர்ச்சொல் ரூட் வேர்டுன்னு சொல்லோம்ல, இதை வந்து நம்ம எட்டிமாலஜியில் தேடி பார்க்கும்போது ஃப்ளாக் அதாவது புரோட்டோ ஜெர்மன்லேருந்து ஆங்கிலத்துக்கு வந்ததாக போட்டிருக்காங்க. அந்த புரோட்டோ ஜெர்மனில் என்ன சொல்லியிருக்குன்னா ஃப்ளாக் அப்படின்னா ஃப்ளாட்டான ஒரு இதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதாகை இருக்குல்ல, இது வந்து ஃபட்டாக்கான்னு மாறினுச்சுல, அந்த ஃபட்டாக்கா தான் ஐரோப்பிய மொழியான அந்த புரோட்டோ ஜெர்மனில் ஃப்ளாகி FLAGGEன்னு சொல்கிறாங்க, FLAGEன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாக் அதுதான் வந்து ஆங்கிலத்தில் அப்படியே ஃப்ளாகாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 1851 தான் ஆங்கிலத்தில் முதலாக வந்து அஃபிஷியலாக பயன்படுத்தியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோ ஜெர்மனில் எப்படி அந்த வார்த்தை ஃப்ளாக் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வடமொழியில் மற்ற மொழிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபட்டாக்கா இருக்குல்ல, அந்த ஓசையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இப்போ தமிழில் உள்ளது எப்படி மாறி இருக்கு பாருங்கள், பதாகை ஃபத்தாக்கா. அது பார்த்திங்கன்னா மற்ற மொழிகளில் பண்டீரா, ஐபண்டேரா, எம்பண்டேரா இப்படியெல்லாம் மாறி இருக்குது. ஆங்கிலத்தில் கடைசியாக ஃப்ளாகாக மாறி இருக்குது. அப்படி நம்ம ஒரு வழியில் சொல்லலாம். இன்னொரு வழியில் பார்த்திங்கன்னா இந்த பதாகை தான் ஆங்கிலத்தில் பேனராகவும் மாறி இருக்குது. ஸோ இப்படி தமிழ் மொழியை வந்து நம்ம வரலாற்றில் பயன்படுத்தின சொற்களை எடுத்து வைத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அப்படியே என்ன சொல்கிறது, கூஸ் பம்பும்பாங்கள்ல ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த தகவலை எனக்கு கொடுத்தது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு அண்ணன் தான் இதை எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னார். இந்த காணொலியில் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு ஐயா வந்து காணொலி போடுறாரு, அவர் அடிக்கடி சொல்கிறாரு, 10,000 வருடங்களுக்கு முன்பு உலகம் முழுவதும் பரவி இருந்த ஒரு இனம், ஒரு மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடித்து சொல்லலாம். தமிழர்களும் தமிழ் மொழியும் 10,000 வருடத்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பரவி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது. அப்படியே ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது, எப்பேற்பட்ட ஒரு இனத்தில் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது.
ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கருத்துரை பகுதியில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.